சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மத்திய அரசு அந்த பட்ஜெட்டு கூட்டத்தொடர் முடிஞ்சு பட்ஜெட்லாம் அறிவித்து அதுக்கப்புறம் அந்த பட்ஜெட்டுக்கான விவாதத்தில் திமுக எம்பிக்கள் ஆக்ரோஷமாக அந்த பொங்கி எழக்கூடிய காட்சிகள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். திரு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. வழக்கமாக பேசுகிற மாதிரி அவங்க எப்போவுமே திமுக எம்பிக்கள் தான் தெரியுமே, வழக்கமாக அவங்க எப்படி பேசுவாங்க, எதுக்கெலாம் பேசணுமோ அதுக்கெலாம் பேச மாட்டாங்க. பட் ஆனால் பேசுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. திரு தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கு மத்திய அரசு மாநில அரசு பள்ளிக்கு நிதியை கொடுக்க மாட்டேங்குது. பிற ஸ்டேட்டுக்கு நீங்கள் பீகாருக்கும் குஜராத் போன்ற மாநிலத்தில் நிதியை பங்கிட்டு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் தரல அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, பிற மாநிலத்துக்கு கொடுங்க, நாங்கள் அதை கேட்க வரலை. அப்படி கேட்க வராதவங்க அதை சொல்லக்கூடாது. முதல்ல அது என்ன, பீகாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, குஜராத்துக்கு கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஏன் தரல, உங்களுக்கு ஏன் தரலைங்கிறத கேட்குறது வேறு. நமக்கு கேட்கக்கூடிய உரிமை, கொடுக்கக்கூடிய கடமை மத்திய அரசுக்கு இருக்குது. அதையும் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிற மாநிலத்துக்கு கொடுப்பதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல வரல, பட் எங்களையும் கொடுங்க அப்படிங்கிற. இந்த எங்களையும் கொடுங்கிறது நீங்கள் பிற மாநிலத்தை அப்போ ஒப்பிடவே கூடாது. அதுதான் ஒரு உண்மையும் கூட. அதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி என்னென்னா, திரு ராசா, ஆண்டிமுத்து ராசாவாக இருக்கட்டும் போன்றவர்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஒரு சீனியர் எம்பி. இந்த திமுக எம்பிக்காரங்களே இந்த பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவாங்க பார்லிமெண்ட்டில், எப்பண்டா சிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைனூட்டாக நோட் பண்ணி பேசுவாங்க. அது நல்ல விஷயந்தான், வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டு மண் இல்லை, ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, உங்கள் நாலேஜ், அது திமுககாரங்க திமுக எம்பிக்கு நிலைமை எப்படி பேசுவாங்கிறதுலாம் எல்லாத்துக்கும் தெரியும், நாடறிஞ்ச உண்மை. அதை நீங்கள் எதுக்கெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு அதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்கிறீங்க. இதில் ஒரு பெரிய கேள்வி என்னென்னா, இவங்க என்ன இப்போ சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டில் உங்களை ஜெயிக்க வைக்கல, அந்த கோவத்தை இதில் பழித்திருக்கிறீங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டு, அதே நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான். அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன, மதுபானத்தை சாராய கடை நீங்கள் ஒழிப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாங்கள் என்ன 2011 ஓட்டு கேட்டோமே, நீங்கள் என்ன ஓட்டு போட்டிங்களா, 16 என்னமோ ஓட்டு போட்டிங்களா அப்படிம்பாங்க. அப்போ நீங்களுமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா தான் அந்த பலனை செய்வீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் தான் ஒரு முன்மாதிரியான அரசாச்சே, முன்மாதிரியான ஆட்சி. அதை பார்லிமெண்ட்லேயே நம்ம சொல்கிறோம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு பிற மாநிலத்துக்கு எடுத்துக்காட்டுன்ட்டு திரு உதயநிதி சொன்ன வார்த்தை அப்போ எதுன்ட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் சொன்ன வார்த்தை இதுதான். அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன ஓட்டு போட்டிங்களா, 2016 என்ன ஓட்டு போட்டிங்களா, 11 நாங்கள் ஜெயிக்கிறது வந்திருந்தால் செஞ்சுருப்போங்கிறது சொல்லாமல் நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம். நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்க, அப்போ உங்களுக்கு ஓட்டு போடலாம், நீங்களும் செய்ய மாட்டீங்க, அதனால தான் அப்படி எடுத்துக்கலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நேரத்தில் பிஎம் ஸ்ரீ பள்ளிங்க திட்டம் மாநிலத்தில் ஒரு மாற்றிட்டாங்க. அதாவது சென்ட்ரல் போர்டு என்ன செஞ்சுருக்குன்னா, அந்த பள்ளிக்கான ஒரு நிதி அந்த விஷயத்தில் ஒரு மாற்று எல்லாத்துக்கும் திட்டத்தை மாற்றிருக்கிறாங்க. திட்டத்தை மாற்றும் பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் அது நடந்தாகணும். இதான் ரூல். நீங்கள் வேணுமா பாஜக மத்தியில் ஆண்டுட்டு இது கொடுங்கோல் ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி செய்யும் பாஜகன்னு சொல்லி விமர்சிக்கிறீங்க. அவங்க தான் வந்துட்டாங்களே, அதே மக்கள் தானே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. சேப்பாக்கம் தொகுதியில் எப்படி திரு உதயநிதி அவர்கள் ஜெயிச்சார்களோ அதை எப்படி நம்ம பேசக்கூடாதோ, ஏன்னா மக்கள் தீர்மானித்தாங்க, மன்னராட்சி கிடையாது இல்லை. அப்போ மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க, அப்போ அதை நம்ம ஏற்றுக்கணும்ல. பிற மாநிலத்திலையும் ஓட்டு போட்டு ஜெயிச்சு தானே பிரைம் மினிஸ்டர் இவர் தான், மோடி தான் வரணுங்கிறத, அவர் ஆட்சியின் கீழே தான் நடக்கணும்னு சொல்லி தானே அப்போ ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம அதெல்லாம் நம்ம பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அது குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்படி கேட்கும் பட்சத்தில் அப்போ அந்த கேள்விக்கு அது பொருந்துமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ அவங்க மத்திய அரசு ஆட்சிக்கு வரும்போது அந்த திட்டங்கள்லாம் மாறும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளியில் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க, இணைச்சிக்கிடுங்க, புதிய கல்விக் கொள்கை நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க, அதுக்கான ஃபண்டை நாங்கள் ரிலீஃப் பண்ணிடுறோங்கிறாங்க. பிரச்சனை இதுதான், தெரிஞ்சு போச்சு. அவங்க ரூலிங் பார்ட்டியில் அவங்க வந்துட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா நம்ம கேட்டு அதுபடி போகிறது வேறு. அப்படி இல்லை, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா மாநில அரசை எடுத்து நடத்தணும். புதிய கல்விக் கொள்கை முறையில் இந்த தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் இல்லை, ரைட் சொல்கிறீங்களா, அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போ வரைக்கும் எப்படி நீங்கள் மாநில அரசு மாநில கல்வியை ஸ்டடி பண்ணி போயிருங்க, அதை வச்சு போகலாம்ல. அப்போ அதுதானே அதுக்கு ஒரு விடையாக இருக்கும். நம்ம சொல்லி அவங்க கேட்கல அப்படின்னா நம்ம இதுபடி தானே செஞ்சாகணும். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொன்று என்ன விஷயம்னா, மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதில் இப்போ பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குன்னா, மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு இதே மாதிரி ஒரு கருத்தை வச்சாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பார்லிமெண்ட்டில் இதுக்கு மிக கடுமையான விவாதங்கள்லாம் நடந்துச்சான்னு கேட்டால் நடந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப இல்லை. ஆனால் கேட்ட நிதி கொடுத்துட்டாங்க. இந்த நிதியை வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு இதில் ஏன் வாங்க தெரியலை, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அப்போ அந்த நிதி எவ்வளோ பெரிய நிதி, 60,000 கோடி
மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கும் 3ஆம் கட்ட பணிக்கும் நிதி கொடுத்துருக்காங்களே, இல்லை அந்த நிதி மட்டும் எப்படி வந்துச்சு? ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. பட் இது ஏன் இந்த 2000 கோடிக்கு ஏன் இவ்வளோ நம்ம வாதாடுதோம், இது ஏன் வரமாட்டுக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில் இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இப்போ அதுக்கு எப்படி இவங்க நிதி வாங்கினாங்க? வாதாடி வாங்கினாங்களா, இல்லை வேறு ஏதோ பேசி வாங்கினாங்களா, இல்லை எங்கிட்ட 40 MP இருக்குன்னு சொல்லி என்ன வாங்கினான்னு சொல்லி தெரியல. ஆனால் பட் அதுக்கு வந்துடுச்சு, இதை விட அதிகமான தொகை. ஆனால் அது வந்துடுச்சு. பட் இது வரலங்கிறாங்க. இதை குறித்து விவாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி வாங்கின மாதிரி இதுக்கும் செயல்படலாங்கிறது ஒரு மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா இவங்க இப்படி வாதம் செஞ்சு மிக கடுமையாக அந்த பார்லிமெண்ட்டில் பேசி அவ்வளோ ஆதங்கத்தை அதில் கொட்டி அதுவும் கடைசியாக ஒரு 2 வரி சொன்னாங்க. அதுதான் ஹைலைட்டு. மக்களாட்சியின் மாண்புகளோடு கூட்டாட்சி தத்துவத்தை உணர்ந்து கொண்டு பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுங்கள். நாடு நலம் பெறும், மக்கள் செழிப்புற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள். திரு தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து கடைசி அந்த 2 வார்த்தை, பிளவுவாத அரசியலை விடுத்து மதவாத அரசியலை முன்னெடுப்போம். இது வந்து எப்படி நான் பார்க்குறேன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி பார்க்குறோம்னா, பின்னாடி வந்து சு வெங்கடேசன் அவர்கள் இருக்கிறாப்புல, அதுக்கு பின்னாடி MP ரவிக்குமார் அவர்கள் இருக்கிறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு இவங்க பேசி முடிக்கும்போது இவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக பேசுகிறாங்க. திமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்தும் ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் நல்ல ஃபோர்ஸாக, பார்த்தீங்களா தமிழ்நாடு எப்படி, நாங்கள் உங்களுக்கெல்லாம் முன்னுதாரணம், என்ன உங்கள் பட்ஜெட்டு, எங்கள் பட்ஜெட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ரோட்டில் போகிற சாதாரண தள்ளுவண்டி கடைக்காரங்களையும் கூப்பிட்டு ஆலோசித்து தான் அந்த பட்ஜெட்டே நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு அவங்க பார்லிமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோ ஃபோர்ஸாக பேசும்போது என்னன்னு தெரில, வாய் தவறிட்டதா இல்லை, ஏன்னா அவங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து மிக தமிழ் அவ்வளோ அழகாக ஒரு உச்சரிக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் அவங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அழகாக பேசக்கூடியவர். அந்த எழுத்தை அவ்வளோ உச்சரிப்பாக அழகாக. ஆனால் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஒருவேளை வாயில் இருப்பது நாவில் இருப்பது வெளியில் வந்துட்டோ என்னமோ, அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவ்வளோ ஃப்ளோவண்டாக பேசுகிறவங்க அந்த இடத்துல ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரில. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஸோ இது வந்து எப்படி தெரியுதுன்னா, இதெல்லாம் நம்ம பேசி செய்கிறோம், வாங்குகிறோம், அவங்க நமக்கு தேவையானங்கிறது வந்து மத்திய அரசு மூலமாக கிடச்சிக்கிறது. அப்போ இது கிடைக்கல, இது அவங்க வந்து மாநில அரசு அப்போ சாதாரணமாக நினைக்குதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க சொல்லாமையே பணம் வந்துட்டு கொடுக்கணும் தான். இப்போவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், மாநில அரசு கேட்கணும், மத்திய அரசு கொடுக்கணும், அது கடமை. பட் ஆனால் அவங்க வந்து அவங்க ஆட்சி திட்டங்களில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லும்போது இவங்க அதன்படி தான் ஏற்றுக்கிட்டு போய் ஆகணும். ஏன்னா இவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, பாஜக அரசு ஒரு இந்துத்துவ அரசு, RSS அரசுன்னு. நீங்கள் விமர்சனம் நீங்கள் எதுக்கு வைக்கிறீங்க? அவங்க அப்படி தான் இருப்பாங்கன்ட்டு. அப்போ எப்படி நம்ம அந்த இடத்துல போய் முறையிட்டு வாதிட்டு வாங்க முடியும்? நீங்கள் எப்படி திராவிட மாடல், பெரியார் அரசு, ஸ்டாலின் அரசு, கலைஞர் கருணாநிதி அரசு, அண்ணா அரசுன்னு சொல்லி நீங்கள் ஒரு கொள்கையை முன்னிறுத்தீங்க. அப்போ நேர் ஆப்போசிட் தானே. அப்போ அவங்க அப்படி தானே இருப்பாங்கங்கிறது தானே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அப்படி இருப்பாங்கன்னா எல்லா மாநிலத்திலையும் எப்படி செஞ்சுட்டு வராங்களோ அதை அப்படி தான் செய்வாங்க. இவ்வளோ இது கொண்டு வந்திருக்கோம், எங்கள் ஆட்சியில் நாங்கள் ஒரு மாற்றம் கொண்டு வரோம், பட் நம்ம அதுக்கு இப்போ ஓகே அப்படின்னு சொல்லி தான் போய் ஆகணும். அப்படி இல்லை, எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் பெரியார் மண், திராவிட மண், நாங்கள் இதை ஏற்றுக்க மாட்டோம்னா இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி மாநில அரசு ஃபண்டில் அந்த கல்வியை வந்து நீங்கள் பழைய கல்வி முறைகள் வந்து நடைமுறைகள் அப்படியே கொண்டு போங்க. அவங்க அதில் எதுவுமே சொல்லிக்கலையே, நீங்கள் பிற மல்ல மாதிரி எங்களையும் இது பண்ணிக்கோங்க, ஏற்றுக்கிறோங்கிறாங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு அவ்வளோ வைராக்கியமாக இருந்துச்சுன்னா எப்படி அந்த மெட்ரோ ரயிலுக்கு வந்து பணம் கிடச்சிதோ அதேமாதிரி இவங்க பேசி வாங்குறது தான் ஒரு நியாயமான விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனவே மக்களாகிய நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும், நாடாளுமன்றத்தில் தமிழக MPக்கள் 40 பேர்களின் செயல்பாடுகள் அவர்களது தமிழ் மக்களுக்கான ஒரு குரலாக எந்த அளவுக்கு ஒலிச்சிக்கிட்டு இருக்குன்ட்டு. நன்றி, வணக்கம்.